நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் போராடிய தூத்துக்குடி மக்களை 15 பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று அந்த தியாகிகளுக்கு இன்று 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு 2 கோரிக்கைகளை முக்கியமாக முன்வைக்கின்றோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வந்தது. 1 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. இந்த ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு தமிழக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்துகின்றோம். மேலும் அவர்கள் மறுசீராய்வு மனு கூட சென்றார்கள். அது கடந்த நவம்பரில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இப்பொழுது ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு எந்த தடையும் தமிழக அரசுக்கு இல்லை. இப்படி தமிழக அரசு காலம் தாழ்த்துவதால் ஸ்டெர்லைட் நிர்வாகம் கைக்கூலிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கியூரேட்டிவ் என்ற தலைப்பில் மனு செய்து குறுக்கு வழியில் திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உச்சநீதிமன்றம் மீண்டும் சில நிபந்தனையோடு திறக்க சொன்னால் திமுக அரசு போராடியது என்னவாகும்? திமுக சட்ட போராட்டத்தை உச்சநீதிமன்றத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி சிறப்பாக நடத்தியது. ஒருவேளை திறந்தால் திமுக அரசுக்கு கெட்ட பெயர் வருமா வராதா என்று கேட்கின்றோம். ஏன் இந்த காலதாமதம்? அகற்றுவதற்கு என்ன தடை உள்ளது என்று கேட்கிறோம். மேலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, ஆளுங்கட்சியா மாறியதுக்கு பிறகும் சரி, கான்ஸ்டபிளில் இருந்து டிஜிபி வரை யாராக இருந்தாலும் குற்றவாளி கொண்டு ஏற்றப்படுவார்கள் என்று சொன்னீர்களே, இன்று 4 ஆண்டு காலம் போதாதா உங்களுக்கு? ஏன் ஒருவரை கூட நீங்கள் குற்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை? அருணாச்சலேசன் ஆணையம் உங்களுக்கு தடையாக உள்ளதா? அருணாச்சலேசன் ஆணையம் உங்களிடத்தில் தானே வந்து அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் நம்பிக்கையில் தானே நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். ஏன் இந்த காலதாமதம்? உடனடியாக அகற்ற வேண்டும் ஆலையை. அதே போல உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கனிமொழி அம்மையாருக்கு எங்களுடைய எம்பிகள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நீங்கள் ஸ்டெர்லைட் ஆதரவாகிடம் மனு வாங்கியுள்ளீர்கள். நீங்களே வழக்கு நடத்துறீங்க. திமுகவே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிச்சு. நீங்கள் எப்படி மனு வாங்க முடியும்? துப்பாக்கியோடு நடந்து ஒரு ஆண்டில் நீங்கள் மனு வாங்கியிருக்க முடியுமா? இப்போ 4 ஆண்டு 7 ஆண்டு ஆனதுனால நீங்கள் வாங்குறீங்களா? நாங்கள்லாம் வந்து செத்து போயிட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டம் காசுக்காக வருகின்ற கூட்டம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் நீங்கள் வந்து மா சுப்பிரமணியன், அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர்களையும் வைத்துக் கொண்டு மனு வாங்கினீர்கள்? வேறு எதுவும் திட்டம் உள்ளதா என்று கேட்கின்றோம். இது எங்களுடைய தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கை, எங்களுடைய சந்தேகமாக இருக்கின்றது உங்கள் மீது. பொள்ளாச்சி குற்றவாளிகள் ஒரு 6 மாதம் கழித்து எங்களுக்கு குடும்பம் குட்டி இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் பார்க்கணும், எங்களை வெளியே விடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட மனு கொடுத்தா நீங்கள் திமுக மனு வாங்குமா? கனிமொழி அம்மையார் மனு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்கல்ல? அது ஜனநாயகமா? அது குற்றவாளிகள்கிட்ட மனு வாங்குறது ஜனநாயகமானு கேட்குறோம். நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, எங்கிட்ட வாங்க. நீங்கள் அவங்ககிட்ட மனு வாங்கலாம். உங்களை யாரும் ஏன் மனு வாங்கல கேட்க போகிறாங்களா? திமுகவுக்கு ஒரு சிறத்தன்மை இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தார்மீக கடமை இருக்குது. நீங்கள் அந்த மக்கள்கிட்ட மனு வாங்கக்கூடாது என்று இதன் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் தமிழக அரசுக்கு, முதல்வர் அவர்களுக்கு உடனடியாக இந்த அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க நீங்களும் எங்களோடு இணைந்து கோரிக்கை கொடுங்கள் என்று உங்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். கே ஹரிராகவன், சட்ட ஆலோசகர், ஸ்டெர்லைட் மக்கள் கூட்டமைப்புக்காக.